வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஹெல்ப். இன்று நாம் ஒரு மர்மமான கதையை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஒரு பதற்றப்படுத்தும் ரகசியத்தை கொண்ட ஒரு பேய் கொட்டிடம் பற்றி. கதையின் தொடக்கம். கணேஷ் மற்றும் லதா, புதுமண தம்பதி, ஒரு பழைய மாளிகையில் குடியேறுகிறார்கள். முதல் கணத்தில் அமைதியாக தோன்றியது. ஆனால் அவர்களுக்கு எதிர்பாராத அச்சுறுத்தல் இருந்தது. அமானுஷ்ய நிகழ்வுகள். மாலையின் போது கதவுகள் தானாகவே திறந்தன. சமையலறையில் லதா தன் பெயரை யாரோ விழிக்கிறதை கேட்டாள். ஆனால் திரும்பி பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. பீதியூட்டும் நிகழ்வு. ஒரு மாலை கணேஷ் மேல் மாடியில் வேலை செய்து கொண்டிருந்தார். சிறப்பாக ஒரு குளிர்ந்த காற்று அவரது கழுத்தை தட்டியது. திரும்பி பார்த்தார். ஒரு இருண்ட நிழல் சுவருக்குள் மறைந்தது. மாளிகையின் மர்மம். பீதியடைந்த அவர்கள் வீட்டின் வரலாற்றை ஆய்வு செய்தனர். அது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாயி தன் குடும்பத்தினரால் கொல்லப்பட்டார். அவரது உடல் அடுக்குமாடியின் அடியில் புதைக்கப்பட்டது. ஆவியின் எதிர்ப்பு. கணேஷும் லதாவும் ஒரு ஆன்மீக அறிஞரை அழைத்தனர். அவர் வீட்டை தூய்மைப்படுத்த பூஜை செய்தார். அந்த இருண்ட சக்தி கடுமையாக எதிர்த்தது. ஆனால் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வீடு அமைதியாகிவிட்டது. கதை முடிவில். ஆனால் அந்த வீட்டில் வாழவே முடியாது என்று உணர்ந்த கணேஷும் லதாவும் அதை விற்றுவிட்டு நகர்ந்துவிட்டனர். இன்று வரை அந்த வீடு காலியாகவே உள்ளது. சிலர் அந்த ஆவி இன்னும் அங்குதான் இருக்கிறது என்கிறார்கள். உங்கள் கருத்து? உண்மையில் அந்த ஆவி மறைந்துவிட்டதா? அல்லது இன்னும் அங்கே சுற்றிக் கொண்டிருக்கிறதா? உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் உள்ளதா? கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.